ஹலோ காய்ஸ், எப்படி ஒரு 18 வயசு கூட தாண்டாத சின்ன பசங்களால கத்தியை வச்சு ஒருத்தரை வெட்ட முடியுது? இந்த மாதிரியான ஒரு மோசமான கேரக்டர் அவங்களுக்குள்ள பில்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் மீதான கண்ணோட்டமே உங்களுக்கு மாறும். மனிதர்கள் நாம எல்லாரும் பிறக்கிறப்ப ஒரே மாதிரியான குணாதிசயங்களோட தான் பிறக்கிறோம். நாம எல்லாரோட மூளையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் நாம எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறோம், எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறோம், எந்த மாதிரியான விஷயங்களை பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட உள்பக்க மூளையோட வடிவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களோட மூளையோட உள்ளமைப்பும் உங்க நண்பரோட மூளையோட உள்ளமைப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டு பேருக்குமே சம்பந்தமே இல்லாத வேற வேற பேட்டர்ன்ல நியூரல் கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். இதுக்கான காரணங்கள் என்னன்னா, நீங்களும் உங்க நண்பரும் பிறந்ததிலிருந்து வேற வேற விஷயங்களை செஞ்சிருப்பீங்க, வேற வேற விஷயங்களை பத்தி யோசிச்சிருப்பீங்க, வேற வேற விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இதன் விளைவா உங்களுக்கும் உங்க நண்பருக்கும் சம்பந்தமே இல்லாத பேட்டர்ன்ல நியூரல் கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகி உங்க ரெண்டு பேருக்குமே மூளையோட இன்னர் ஷேப் பார்க்கிறதுக்கு வேற வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அந்த பசங்க ஏன் இவ்வளோ மோசமான கேரக்டரோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் காரணம். அவங்க பிறந்ததிலிருந்து ஒரு மோசமான என்விரான்மெண்ட்ல வளர்ந்ததுனாலையும் சில மோசமான பிஹேவியர் கொண்ட மனிதர்களோட பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறதுனாலையும் அவங்களோட மூளைக்குள்ள அந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நிறைய ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி தவறான செயல்களை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் இருக்கு. அது என்னன்னா பேட் இன்ஃப்ளூயன்ஸ். நாம எல்லாரோட ஊர்லயுமே நான் தான் பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு நிறைய பேருக்கு மிரட்டல் விட்டுட்டு அதை ஒரு மாசான விஷயம் மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டிக்குவான். ஓரளவுக்கு வயசுல பெரியவங்களா இருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்களை கண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவன மாதிரி நாம இருந்தா இந்த சொசைட்டில சர்வைவ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் மெச்சூர் ஆகாத சின்ன பசங்க தான். அவங்க அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாக்குறப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, ஓ, இந்த மாதிரி விஷயங்களை நாம பண்ணா மக்கள் நம்மளையும் அட்ரஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாமளும் இந்த சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ஆளா மாறிடலாம், அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள பில்ட் ஆகுது. இதனால அவங்களும் இது மாதிரியான தவறான பசங்க கூட சேர்ந்துட்டு யாரையாவது வம்பிழுக்கிறது, கூட்டமா சேர்ந்துட்டு யாரையாவது அடிக்கிறது, இது மாதிரியான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னும் மெச்சூர் ஆகாததுனால அவங்களுக்கு நாம என்ன செய்யறோம், இது செய்யறதுனால நமக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள்லாம் வரும், அதை நம்மளால சமாளிக்க முடியுமா, இது எதையுமே அவங்களால யோசிக்க முடியாது. அவங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரிஞ்சது என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மக்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அதனால நான் ஒரு மிகப்பெரிய ஆளா மாறிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்களோட ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாம இது மாதிரியான செயல்களை நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ட் கைஸ், இது மாதிரி வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட இந்த பசங்க ஒருத்தரை கத்தியை வச்சு வெட்டுற அளவுக்கு மோசமா மாறுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் அடிக்ஷன். நம்ம மூளையோட இரண்டு மிகப்பெரிய ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு லிம்பிக் சிஸ்டம், இன்னொன்னு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். லிம்பிக் சிஸ்டம் நம்மளோட இமோஷனல் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் மாதிரியான யோசிக்கும் திறன்களை கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு இமோஷனல் பிரெயின் நாம பிறக்கிறப்பயே இன்பில்ட்டா நமக்குள்ள இருக்கும். ஆனா லாஜிக்கல் பிரெயின் நாம பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும். இது ஓரளவுக்கு வளர்ந்து முடிக்கிறதுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த 30 வயசுக்குள்ளேயே இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு இவங்க அடிமையாயிடுறதுனால இவங்களோட லாஜிக்கல் பிரெயின் வளரவே வளராது. ஏன்னா அடிக்ஷன் நம்மளோட லாஜிக்கல் பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைய செய்யுமே தவிர அதை ஒருபோதும் வளர்ச்சி அடைய வைக்காது. ஒரு மனிதனையும் ஒரு நாயையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்னன்னா இந்த யோசிக்கிற திறன் தான். அப்படிப்பட்ட இந்த யோசிக்கிற திறனை தரக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மனிதர்களுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதால தான் நம்மால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியறது மட்டும் இல்லாம மனிதர்கள் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரா மாறியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவரை ட்ரக்ஸ் யூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கே தெரியாம அவங்க அழிச்சுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்கிற திறன் இல்லாதவன் நாய், குரங்கு மாதிரியான அஞ்சறிவு மிருகத்துக்கு சமம். அந்த மாதிரியான ஆட்களை பாக்குறப்ப எல்லாருக்கும் ஒரு அறிவில்லாத உயிரினத்தை பாக்குற ஃபீலிங் தான் வருமே தவிர எப்பவும் மரியாதை வரவே வராது. உங்களோட நண்பர்கள் இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்ப ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிக்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி ஓரளவுக்கு அவங்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இல்லனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய பேச தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்.
இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு பர்சனல் growth பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பத்தி வீடியோ போட ட்ரை பண்றேன். என்ன நீங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி மீட் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம AVRSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகளை நம்மளால எதிர்கொள்ள முடியும். அப்படி நம்மள மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கக்கூடிய ஹேபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.